இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். விஜய் போன்ற இளைஞர்கள் வர்றது கரெக்ட், தலைவர் ஆகுறது கரெக்ட். ஆனா இது மாதிரி இன்கம் டாக்ஸ் கட்டாதது தப்பு. கட்டுறதே 2% பேர். அது நீங்களா 100 கோடி, 50 கோடி, 150 கோடி, 200 கோடின்னு வாங்குறீங்க. ஒரு சாமானிய மனுஷன் வந்து 100 கோடிங்கிறது ஒரு சம் வந்து அவன் வாழ்க்கை சாமானிய மனுஷன் விடுங்க. பணக்கார மனுஷன் கூட 100 கோடி பார்க்கவே மாட்டாங்க. ஒரே ஒரு சினிமாக்கு மக்கள் வந்து உங்க கண்ணுக்கு கண்மணியாக வச்சு மக்கள் பார்க்கறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்ப நான் விஜய்க்கு மட்டும் சொல்ல, ஷாருக் கானுக்கும் சொல்றேன், எல்லா ஆக்டர்ஸ் சொல்றேன். உங்களுக்கு மட்டும் நான் கொம்பு முளைச்சு பார்வையோட இவர் இருந்திருந்தாருன்னா இந்த டாக்ஸ், இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி போன்ற விஷயங்கள்ல எந்தவித பிரச்சனை இல்லாம கீப் யோர் ட்ராக் ரெக்கார்ட் கிளீன். நாமளே இப்ப ஒரு கைதி ஆயிட்ட அப்புறம் நான் வந்து உலகத்தை மாத்த போறேன்னு சொன்னா எப்படி? நீங்களே ஒரு மாற்றமா வருகை நினைச்சிட்டு இருக்கோம். நான் ஊழல் இல்லாத ஆட்சின்னு சொல்றோம். ஊழல் எப்ப முதல்ல வருது? எப்ப முதல் ஊழல் வருது? நம்ம ஓட்டு வாங்குறதுக்கு காசு கொடுக்குறோம்ல, அப்ப ஊழல் வருது. இன்கம் டாக்ஸ் கட்டாம கருப்பு பணம் வச்சிட்டு இருக்கோம்ல, அப்ப ஊழல் வருது. சோ முதல் ஊழல். இந்த முதல் ஊழல்ல ஒரு அடிப்படை ஊழலையே நான் வந்து வரி கட்டாம நான் உள்ள வச்சு ஒழிச்சிட்டு இருப்பேன். அதை வச்சு நான் வேற எங்கேயாவது ஒரு இன்கம் அதை வந்து ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கும் நான் பயன்படுத்துவேன்னு சொன்னா அப்ப விஜய்க்கும் அந்த தாக்கு திமுக அவ்வளவு காசு அடிச்சிட்டு இருக்கு. முதல் ஊழல்ங்கிறது 2 விஷயம் தான். ஒண்ணு, வரி கட்டாம அது கருப்பு காசாக்கி பேரலல் இக்கானமிம்பாங்க. ஒரு பக்கம் செக்கு, ஒரு பக்கம் கேஷ். இந்த பேரலல் இக்கானமியால தான் இன்னைக்கு இந்தியாவுடைய 100 ரூபாய் ஆயிடுச்சு. இப்ப ஒரு டாலருக்கு 100 ரூபாய். அந்த காலத்து நகரம் இருக்கும்போது 40-30 இருந்துச்சு. பேரலல் இக்கானமி ஊழல். 2வது ஊழல் காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது. சோ இந்த 2 ஊழல்ல 2வது ஊழல் அவர் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. முக்காவாசி அவருடைய கேரிஸ்மாக்கு பண்ண கூட தேவையில்லை. ஆனா ஏன் அந்த முதல் ஊழல் பண்ணிட்டாரு? ஏன் இன்கம் டாக்ஸ் கட்டல? அது மட்டும் இல்ல, இந்த பொசிஷன்ல நான் இருந்திருந்தேன்னா அதை திருப்பி சேலஞ்ச் பண்ணி அது கோர்ட்டுக்கு போய் ஊர் உலகமே ஊடகங்கள்லாம் எடுத்துட்டு போறதுக்கு பதிலாக பிரைவேட்டா பேசி நாங்க கட்டுறோம் சொல்லி கட்டிட்டு முடிச்சுட்டு போயிடும். ஒரு ஒன் லைன்ல வந்துடும், விஜய் கட்டிட்டாரு, எல்லா உயிருக்கும். அப்ப டாக்ஸும் ஒக்கும் எல்லா உயிருக்கும். நீங்க வந்து ஐடியும் இன்கம் டாக்ஸும் எல்லாருக்கும் ஒக்கும்னு சொல்லி தயவு செய்து விஜய் அவர்கள் இதை கட்டணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். விஜய் போன்ற இளைஞர்கள் வர்றது கரெக்ட், தலைவர் ஆகுறது கரெக்ட். ஆனா இது மாதிரி இன்கம் டாக்ஸ் கட்டாதது தப்பு. கட்டுறதே 2% பேர். அது நீங்களா 100 கோடி, 50 கோடி, 150 கோடி, 200 கோடின்னு வாங்குறீங்க. ஒரு சாமானிய மனுஷன் வந்து 100 கோடிங்கிறது ஒரு சம் வந்து அவன் வாழ்க்கை சாமானிய மனுஷன் விடுங்க. பணக்கார மனுஷன் கூட 100 கோடி பார்க்கவே மாட்டாங்க. ஒரே ஒரு சினிமாக்கு மக்கள் வந்து உங்க கண்ணுக்கு கண்மணியாக வச்சு மக்கள் பார்க்கறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்ப நான் விஜய்க்கு மட்டும் சொல்ல, ஷாருக் கானுக்கும் சொல்றேன், எல்லா ஆக்டர்ஸ் சொல்றேன். உங்களுக்கு மட்டும் நான் கொம்பு முளைச்சு பார்வையோட இவர் இருந்திருந்தாருன்னா இந்த டாக்ஸ், இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி போன்ற விஷயங்கள்ல எந்தவித பிரச்சனை இல்லாம கீப் யோர் ட்ராக் ரெக்கார்ட் கிளீன். நாமளே இப்ப ஒரு கைதி ஆயிட்ட அப்புறம் நான் வந்து உலகத்தை மாத்த போறேன்னு சொன்னா எப்படி? நீங்களே ஒரு மாற்றமா வருகை நினைச்சிட்டு இருக்கோம். நான் ஊழல் இல்லாத ஆட்சின்னு சொல்றோம். ஊழல் எப்ப முதல்ல வருது? எப்ப முதல் ஊழல் வருது? நம்ம ஓட்டு வாங்குறதுக்கு காசு கொடுக்குறோம்ல, அப்ப ஊழல் வருது. இன்கம் டாக்ஸ் கட்டாம கருப்பு பணம் வச்சிட்டு இருக்கோம்ல, அப்ப ஊழல் வருது. சோ முதல் ஊழல். இந்த முதல் ஊழல்ல ஒரு அடிப்படை ஊழலையே நான் வந்து வரி கட்டாம நான் உள்ள வச்சு ஒழிச்சிட்டு இருப்பேன். அதை வச்சு நான் வேற எங்கேயாவது ஒரு இன்கம் அதை வந்து ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கும் நான் பயன்படுத்துவேன்னு சொன்னா அப்ப விஜய்க்கும் அந்த தாக்கு திமுக அவ்வளவு காசு அடிச்சிட்டு இருக்கு. முதல் ஊழல்ங்கிறது 2 விஷயம் தான். ஒண்ணு, வரி கட்டாம அது கருப்பு காசாக்கி பேரலல் இக்கானமிம்பாங்க. ஒரு பக்கம் செக்கு, ஒரு பக்கம் கேஷ். இந்த பேரலல் இக்கானமியால தான் இன்னைக்கு இந்தியாவுடைய 100 ரூபாய் ஆயிடுச்சு. இப்ப ஒரு டாலருக்கு 100 ரூபாய். அந்த காலத்து நகரம் இருக்கும்போது 40-30 இருந்துச்சு. பேரலல் இக்கானமி ஊழல். 2வது ஊழல் காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது. சோ இந்த 2 ஊழல்ல 2வது ஊழல் அவர் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. முக்காவாசி அவருடைய கேரிஸ்மாக்கு பண்ண கூட தேவையில்லை. ஆனா ஏன் அந்த முதல் ஊழல் பண்ணிட்டாரு? ஏன் இன்கம் டாக்ஸ் கட்டல? அது மட்டும் இல்ல, இந்த பொசிஷன்ல நான் இருந்திருந்தேன்னா அதை திருப்பி சேலஞ்ச் பண்ணி அது கோர்ட்டுக்கு போய் ஊர் உலகமே ஊடகங்கள்லாம் எடுத்துட்டு போறதுக்கு பதிலாக பிரைவேட்டா பேசி நாங்க கட்டுறோம் சொல்லி கட்டிட்டு முடிச்சுட்டு போயிடும். ஒரு ஒன் லைன்ல வந்துடும், விஜய் கட்டிட்டாரு, எல்லா உயிருக்கும். அப்ப டாக்ஸும் ஒக்கும் எல்லா உயிருக்கும். நீங்க வந்து ஐடியும் இன்கம் டாக்ஸும் எல்லாருக்கும் ஒக்கும்னு சொல்லி தயவு செய்து விஜய் அவர்கள் இதை கட்டணுங்கிறது என்னுடைய கோரிக்கை.